டிவிஎஸ் வந்து புதியதாக மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுவும் 50,000 ரூபாய்க்கு குறைவாக 49,999 ரூபாய்க்கு வந்து மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுபோக வந்து நீங்கள் மாதம் வந்து 862 ரூபாய் வந்து செலுத்தினாலே வந்து போதும். 49,999 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வண்டியை வாங்கினாலே போதும். அதுபோக வந்து நீங்கள் மாதம் வந்து 862 ரூபாய் வந்து செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா BASன்னு சொல்கிறாங்க, பேட்டரி ஆஸ் ஏ சர்வீஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து BAS முறையில் நீங்கள் வண்டியை வாங்கணுன்னா வந்து 50,000 ரூபாய் செலுத்தணும். அது பக்கம் வந்து 862 ரூபாய் மாதம் செலுத்தணும். அப்படி இல்லை நீங்கள் மொத்தமாக வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 84,500 ரூபாய் வருது. ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து எப்படியும் வந்து 90,000 ரூபாய் வரைக்கும் வரும். இது வந்து டிவிஎஸ் ஆர்பிட்டரோட V1 வெர்ஷன். இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, இதிலே வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஆர்பிட்டர் V1 V2ன்னு வந்து 2 வேரியண்ட் இருக்குது. இதில் டிவிஎஸ் ஆர்பிட்டரோட V1 வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுற ரேஞ்ச் வந்து 86 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இதில் கொடுக்கப்பட்டிருக்க பேட்டரி முழுமையாக நம்ம சார்ஜ் செஞ்சோன்னா 86 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும்னு சொல்கிறாங்க. இது சீட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 845 மில்லிமீட்டராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 2 நிறங்களில் நம்மளுக்கு கிடைக்கும். டிவிஎஸ் ஆர்பிட்டர் V1 வந்து பார்த்திங்கன்னா 2 நிறங்களில் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காப்பர் நிறத்தில் டிவிஎஸ் ஆர்பிட்டர் V1 ஒரு நிறத்துலையும், அது போக ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கொடுத்துருக்காங்க. காப்பர் அது போக வந்து சில்வர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிளாக்கோடு சேர்த்து சில்வர் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து காப்பரும் அதே போல் தான் பிளாக்கோடு சேர்த்து காப்பர் நிறத்தில் கிறிஸ்டல் LED ஹெட்லாம்ப் வந்து முன்புறத்தில் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து விண்ட் ஷீட்டும் வந்து முன்புறத்தில் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்னு வந்து பார்த்திங்கன்னா சீட்டோட லென்த் வந்து 845 மில்லிமீட்டராக இருக்குது. அது போக வந்து நம்ம ஃபுட்போர்டு வந்து பார்த்திங்கன்னா 290 மில்லிமீட்டராக இருக்குது. முன்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து 290 மில்லிமீட்டராக இருக்குது. அப்ரைட் ஹேண்டில் பாரும் வந்து கொடுத்துருக்காங்க. கன்வீனியன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா வந்து குறிப்பிட்ட கிலோமீட்டரில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அதே கிலோமீட்டரில் வந்து போகும். அது மாதிரி வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹில் ஹோல்ட் அசிஸ்டண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது மேடில் ஏறும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக் பிடிக்காமே வந்து வண்டி பின்னாடி போகாமல் அப்படியே நிற்கிற மாதிரி வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்டண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் அசிஸ்டண்ட்டும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுபோக இதில் வந்து LED கிளஸ்டரும் கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் எல்லாமே வந்து இதில் வழக்கம் போல எல்லா மின்சார வாகனத்தில் இருக்க மாதிரி இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வந்து டிவிஎஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஆர்பிட்டர் V2ன்னு இருக்குது. இதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 158 கிலோமீட்டர் ரேஞ்சாக இருக்குது. இதோட சீட்டோட லென்த்துமே வந்து பார்த்திங்கன்னா 845 மில்லிமீட்டராக இருக்குது. இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டரோட V2 வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலரில் வந்து ஆப்ஷன்களில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நியோ சன் பிரஸ்ட்னு ஒரு கலரில் இருக்குது. இது எல்லோ கலரில் இருக்குது. அது போக முன்புறத்தில் ஆஷ் கலரும், அதே போல் பின்புறத்தில் வந்து பிளாக் கலர், இது எல்லாமே காம்பினேஷன் கலந்த மாதிரியே வந்து நியான் சன் பிரஸ்ட்னு வந்து ஒரு நிறத்துலையும் கிடைக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வந்து கிடைக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கலர்லேயும் வந்து கிடைக்கும். டிவிஎஸ் ஆர்பிட்டர் V2 வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர், ப்ளூ கலர், காப்பர் கலர், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டைட்டானியம் கலரில் கிடைக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர், ஆஷ் கலரில் வந்து கிடைக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக இது V2வில் வந்து என்னென்ன சிறப்பம்சங்க பார்த்தீங்கன்னா டிசைன் ஆகட்டும், கம்ஃபர்ட் ஆகட்டும், கன்வீனியன்ஸ் ஆகட்டும், எப்படி V1ல் பார்த்தோமோ அதே போல் தான் வந்து இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்தவித மாற்றமும் வந்து கிடையாது. இப்படி V1ல் பார்த்தோமோ அதே சிறப்பம்சங்கள் தான் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிட்டரோட ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது டிவிஎஸ் ஆர்பிட்டர் V1 வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற பேட்டரி வந்து 1.8 kWh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 86 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் கொடுத்துருக்காங்க. 2 நிறங்களில் நம்மளுக்கு கிடைக்குது.
இது சார்ஜ் செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஃபுல்லாக சார்ஜ் செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் டிவிஎஸ் ஆர்பிட்டரோட V2வில் வந்து பார்த்திங்கன்னா 3.7 kWh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 188 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக 6 நிறங்களில் கிடைக்கிற மாதிரி இந்த V2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த V2வில் கொடுத்துருக்கிற பேட்டரி முழுமையாக சார்ஜ் செய்யறதுக்கு 4 மணி நேரம் 10 நிமிடம் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய விலையை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் ஆர்பிட்டர் V1 இதனுடைய தமிழ்நாட்டோட விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஆர்பிட்டர் V1 தமிழ்நாட்டில் எக்ஸ்ஷோரூமோட விலை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 92,250 ரூபாயாக இருக்குது, இன்க்ளூடிங் GST சார்ஜ் எல்லாமே சேர்த்து. அதுபோக PM E-Drive சப்சிடி வந்து 3,750 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. $3,750 டிஸ்கவுண்ட் போக மொத்தமாக ஆன் ரோட் ப்ரைஸ் 93,758 ரூபாயாக இருக்குது. டிவிஎஸ் ஆர்பிட்டரோட V1 ஆன் ரோட் ப்ரைஸ். அடுத்ததாக டிவிஎஸ் ஆர்பிட்டரோட V2 வெர்ஷன் இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எக்ஸ்ஷோரூமோட ப்ரைஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 1,08,200 ரூபாயாக இருக்குது. இதுக்கு PM E-Drive சப்சிடி வந்து 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்க்கும் பொழுது ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,08,627 ரூபாயாக உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. இப்போ பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா BAS இல்லாமல் பேட்டரி ஆஸ் ஏ சர்வீஸுன்ற ஆப்ஷன் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக காசு கொடுத்து வாங்கும் பொழுது இந்த விலையாக இருக்குது. இதே வந்து நம்ம BAS முறையில் வாங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50,000க்கு வண்டி வாங்க முடியும். 49,999 ரூபாய்க்கு வந்து வண்டி வாங்க முடியும். மாதம் வந்து நம்ம அதுக்கான குறிப்பிட்ட தொகையும் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். BAS ஆப்ஷன் மூலமாக நம்ம டிவிஎஸ் ஆர்பிட்டரோட V1 வாங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்பணமாக 49,999 ரூபாய் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மந்த்லி பேமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 862 ரூபாய் வந்து செலுத்த வேண்டியதாக இருக்கும். இது வந்து ஃப்ளெக்சிபிளாக 24 மாதம் 36 மாதம் மற்றும் 60 மாதங்களுக்கு கட்ட வேண்டியதாக இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மந்த்லி பேமெண்ட்டும் வந்து மாறுபடும். பேட்டரிக்கான வாரண்ட்டி வந்து 3 வருடம் கொடுக்குறாங்க. அதே போல் அப்படி இல்லைன்னா வந்து 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க. BAS மூலமாக நம்ம வாங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா 43,388 ரூபாய் வந்து சேமிக்க முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. 50,000 ரூபாய் முன்பணமாக கொடுத்துட்டு மிச்ச காசு இந்த 43,888 ரூபாயை தான் வந்து மாதம் 26 தவணையாகவோ இல்லது 36 தவணையாகவோ அல்லது 60 மாதம் தவணையாகவோ வந்து செலுத்தலாம்ன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஆர்பிட்டரோட V2 இந்த V2 வந்து BAS முறையில் நம்ம வாங்கும் பொழுது அதாவது வண்டிக்கான தொகையை வந்து நம்ம 59,664 ரூபாய் வந்து நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும் முதல்ல. அதன் பிறகு வந்து பேமெண்ட்டாக மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1,155 ரூபாய் கட்ட வேண்டியதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 24 மாதம் 36 மாதம் அல்லது 60 மாதங்களாக இது கட்ட வேண்டியதாக இருக்கும். இது கேட்ட மாதிரி இந்த மாத தொகையும் வந்து மாறுபடும். பேட்டரிக்கான வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 வருடம் அப்படின்னா வந்து 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டியும் வந்து கொடுக்குறாங்க. BAS முறையில் இந்த V2 வெர்ஷனை வேரியண்ட் வாங்குறதுனால நம்மளுக்கு 51,850 ரூபாய் வந்து சேமிக்க முடியும்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 50,850 தான் வந்து மாதமாக நம்ம செலுத்துகிறோம். 24 மாதமாகவோ 36 மாதமாகவோ 60 மாதமாகவோ வந்து நம்ம செலுத்துகிறோம். குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம செலுத்துகிறோம். BASன்றது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஆஸ் ஏ சர்வீஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. பேட்டரி ஆஸ் ஏ சர்வீஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கான தொகையை மட்டும்தான் செலுத்துவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு மாதம் குறிப்பிட்ட சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம செலுத்துவோம். இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வந்து அன்லிமிட்டெட். நம்ம பேட்டரியை பற்றி வந்து கவலைப்பட தேவையில்லை. பேட்டரியை வந்து கொடுத்துட்டு நம்ம சார்ஜ் ஆனால் ஃபுல் பேட்டரி வந்து வாங்கிக்கலாம். அதே போல் ஒரு 3 வருடம் கழிச்சு 5 வருடம் கழிச்சு வந்து பேட்டரி வந்து ஃபுல்லாக டெட் ஆகிடும். அப்போ நம்ம பேட்டரி மாற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா 30,000 50,000 வரைக்கும் செலவாகும். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா மாதம் வந்து குறிப்பிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் தொகையை நம்ம செலுத்திட்டு வரோம். அதனால் வந்து நம்மளுக்கு அன்லிமிட்டடாக இருக்கும். நம்ம குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம செலுத்திட்டோம்னா பேட்டரி சார்ஜ் கம்மியாகிடுச்சுன்னா சார்ஜ் ஆனால் ஃபுல் பேட்டரி நம்ம வாங்கிக்கலாம். அதுபோக வந்து பேட்டரி மாற்ற மட்டும் அவசியம் கிடையாது. இதுதான் வந்து BAS சர்வீஸ் ஆப்ஷன்.
ஆனால் டிவிஎஸ் கொண்டு வந்திருக்கிற பேட்டரி ஆசிய சர்வீஸ் பிஐஎஸ் முறை பேட்டரி ஆசிய சர்வீஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா முறை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக வந்து மாறுபட்டதாகவே இருக்குது. அதாவது இவங்க சொல்கிற பிஏஎஸ் ஆப்ஷன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கான தொகையை வந்து குறிப்பிட்ட தொகையை செலுத்துங்க, பேட்டரிக்கான விலையை வந்து நீங்கள் மாதம் மாதம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தொகையாக இல்லாமல் மாதம் மாதம் வந்து நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி வந்து பேட்டரிக்கான காசை வந்து நீங்கள் மாதம் மாதம் வந்து கட்டுங்க. அது 24 மாதமாகவோ அல்லது 36 மாதமாகவோ இல்லை 60 மாதமாகவோ மாதம் மாதம் வந்து பேட்டரிக்கான காசு மீத பேட்டரிக்கான காசு மீத தொகையை வந்து மாதம் மாதம் வந்து கட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து ஃபுல் பிஏஎஸ் சர்வீஸாக இருக்காது. இதில் தான் அவங்க வந்து ட்விஸ்ட்டும் வந்து வச்சுருக்காங்க. இப்போ 3 வருஷம் கழிச்சோ இல்லை 5 வருஷம் கழிச்சோ பேட்டரிக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா வந்து அதை வந்து நாம தான் வந்து பார்த்துக்கணும். அதே போல் சார்ஜ் ஆனாலும் வந்து வீட்டில் நம்ம தான் வந்து சார்ஜ் போடணும், கொடுத்துட்டு மாற்றுற மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஃபுல் பிஏஎஸ் சர்வீஸ்ன்னு நான் வந்து சொல்ல முடியாது. இது பார்ஷியல் பிஏஎஸ் சர்வீஸாக டிவிஎஸ் வந்து தற்போது வரைக்கும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வண்டிக்கான தொகையை வந்து நம்ம செலுத்திடலாம், மொத்தமாக நம்ம செலுத்தணும். அதுபோக வந்து பேட்டரிக்கான காசை வந்து நம்ம மாதம் மாதம் வந்து செலுத்தணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தவித இஎம்ஐயோ ப்ராசஸிங் சார்ஜோ அது மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது போல தெரியுது. அதுபோக இந்த வண்டியை நம்ம பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு சேமிக்க முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் வந்து பயணிக்கிறோம் அப்படின்னா வந்து எவ்வளவு சேமிக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம 50 கிலோமீட்டர் வந்து பயணிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு சேமிக்க முடியும்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் வருடம் வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய் வந்து 32,633 ரூபாய் சேமிக்க முடியும். ரெண்டாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா 65,267 ரூபாய் வந்து சேமிக்க முடியும். மூணாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா 97,901 ரூபாய் வந்து சேமிக்க முடியும். நான்காவது வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1,30,535 ரூபாய் வந்து சேமிக்க முடியும்னு வந்து சொல்கிறாங்க. பெட்ரோல் வண்டியை பயன்படுத்தும் பொழுது காட்டிலும் வந்து மின்சார வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது முதல் வருடத்துலேருந்து 4 வருடத்தில் நம்ம எவ்வளவு சேமிக்க முடியும்ன்றதையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மின்சார வாகனம் வாங்கணும், அதுவும் வந்து குறைந்த விலையில் மின்சார வாகனத்தை வாங்கணும், அதுவும் வந்து தரமான நிறுவனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தரமான மின்சார வாகனத்தை பாதுகாப்பான தரமான மின்சாரத்தை வாங்கணும், குறைந்த விலையில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வாக இருக்கும். 50,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸோட தரமான மின்சார வாகனம் கிடைக்குதுன்னா வந்து தாராளமாக இதை வந்து வாங்கலாம். ஆனால் இது பிஏஎஸ் என்று சொல்கிறாங்க, அது வந்து முழுமையாக பிஏஎஸ் கிடையாது, பார்ஷியலி பிஏஎஸ் ஆக தான் இது இருக்கும். தற்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் தான் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 மின்சார வாகனமாக இருக்குது. ஓலாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து மின்சார வாகனமும் முதலிடத்தை பிடித்திருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஏத்தர்லாம் வந்து வந்தது. தற்பொழுது டிவிஎஸ் வந்து எல்லா நிறுவனத்துடையும் பின்னுக்கு தள்ளி டிவிஎஸ் வந்து தற்பொழுது முதல் இடத்தை பிடித்திருக்கு. மின்சார வாகனத்தை விற்பனையிலும் சரி தயாரிப்பிலும் சரி டிவிஎஸ் தான் வந்து தற்பொழுது முதல் இடத்தை பிடித்திருக்கு. தரமான நிறுவனத்திடமிருந்து சிறந்த நிறுவனத்திடமிருந்து சிறந்த தரமான மின்சார வாகனம்ன்றது இந்த டிவிஎஸ் மின்சார வாகனத்தை வந்து அவங்களும் வந்து கன்சிடர் பண்ணலான்றது தான் வந்து அனைவரது தேர்வாகவும் விருப்பமாகவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏத்தர் போலவே வந்து இதனுடைய டிசைன் இருந்தாலும் வந்து பேக் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல, அது ஒரு பின்னடைவாகவும் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்சார வாகனத்தில் ஹப் மோட்டார் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து இன்னொரு குறை என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறை வந்து பார்த்திங்கன்னா பேக் ரெஸ்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் ரெஸ்ட் வந்து கொடுக்காதது ஒரு குறையாக இருந்தாலும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. முன்புறத்தில் ஆகட்டும் பின்புறத்தில் ஆகட்டும் இதில் வந்து மொத்தமே வந்து 2 பக்கமும் வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு கொஞ்சம் பின்னடைவாகவும் இருக்குது. டிஸ்க் பிரேக் இல்லாதது வந்து ஒரு மிகப்பெரிய குறையாகவும் வந்து இதில் பார்க்கப்படுது. அது போக வந்து இதில் போட் ஃபேஸ் ஆகட்டும் ஃபுட் ரெஸ்ட் ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஸ்பேஸில் வந்து அதிகமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரேஞ்ச் அதிகமாக வேணும் அப்படின்னா வந்து V2 வெர்ஷனை தேர்வு செய்யலாம். ரேஞ்ச் குறைவாக வேணும்னா வந்து V1 வெர்ஷனையும் வந்து தேர்வு செய்யலாம். நீங்கள் மொத்தமாக பே பண்ணாலும் வந்து மொத்தமாக பணத்தை செலுத்தி நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்க முடியும். 93,000 ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் 93,000 1,08,000 வரைக்கும் கிடைக்கிது ஆண்ட்ராய்டு ப்ரைஸில். அப்படி இல்லை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வாங்கணும், நான் மாதம் வந்து 1000 ரூபாய்க்கு கட்டிக்கிறேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் 50,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம்.
V1 வெர்ஷனு. V2 வெர்ஷன் நீங்கள் வாங்கணுன்னா வந்து 59,600 சில ரூபாய், அதாவது 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். முன்பணமாக வந்து நீங்கள் 60,000 ரூபாய் வீட்டுக்கு செலுத்திட்டிங்கன்னா வந்து மிச்ச பணத்தை நீங்கள் மாதம் வந்து செலுத்திக்கலாம். அப்படி இல்லைனா V1 வேணும்னா வந்து 50,000 ரூபாய் மட்டும் செலுத்தினா போதும். மிச்ச தொகையை வந்து மாதம் நீங்கள் செலுத்திக்கலாம். உங்களுக்கு எந்த முறை தேர்வாக இருக்கோ அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம ஊர்களில் அனைத்து இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு ஷோரூம் மட்டும் கிடையாது, ஒரு ஏரியாவிலே வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஷோரூமில் 4-5 ஷோரூம் கூட இருக்குது. அந்தளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலே ஆகட்டும், இந்திய அளவில் ஆகட்டும், நம்ம பரவி கிடக்கு டிவிஎஸ் ஷோரூம். அதனால் உங்களுக்கு இந்த தேர்வு எது சரியாக இருக்குன்றதை நீங்கள் நேரடியாக டிவிஎஸ் ஷோரூம்லேயே சென்று நீங்கள் ஆராய்ந்து உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.